வணக்கம். ஐடி கரியர் ரோட் மேப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா இன்ஜினியர். ஸோ டேட்டா இன்ஜினியராக எப்படி ஆகுறது, டேட்டா இன்ஜினியரோட டே டு டே ஒர்க் எப்படி இருக்கும், சேலரி ரேஞ்ச் எந்த லெவலில் இருக்குது, ஏஐ இம்பாக்ட் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்குது, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ டேட்டா இன்ஜினியர்னா யாருன்னா, பில்டிங் பைப்லைன், அது வந்துட்டு டெய்லி டேட்டா பைப்லைனை கொண்டு கிரியேட் பண்ணுறது, அவ்வளோதான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ளம்பர்னு சொல்லலாம், டேட்டா ப்ளம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா, டேட்டா வந்து நெறைய இடத்துல இருக்கு. இப்போ வந்து டேட்டா இல்லாத இடமே இல்ல. எல்லா இடத்துலயுமே நம்ம டேட்டாவ கிரியேட் பண்றோம், ஜெனரேட் பண்ணிட்டுருக்கோம். அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கறது. அண்ட் டேட்டா வந்து கரெக்ட்டான டேட்டாவா இருக்குமான்னா இருக்காது. அதில நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸ ரிமூவ் பண்றது, லைக் டேட்டாவ மாடிஃபை பண்றது, அந்த ஃபில்டர் பண்றது, தேவையான டேட்டா மட்டும் எடுத்துட்டு வரது. இந்த பிளம்பிங் ஒர்க்க தான் வந்து பண்றது தான் வந்து டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் த மெயின் ஒர்க் ஆஃப் டேட்டா இன்ஜினியர். ஸோ இடிஎல் பைப்லைன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி இருந்தே இந்த இது வந்து இருக்குது. அண்ட் டேட்டா இன்ஜினியர் வந்துட்டு ஒரு ப்ராடா எல்லாருமே டேட்டா இன்ஜினியர்ன்னு தான் சொல்லுவோம். நம்ம இப்ப நீங்க இன்ஃபர்மேட்டிக்கால ஒர்க் பண்ணாலும் டேட்டா இன்ஜினியர் தான். நீங்க சும்மா ஏதோ ஒரு எக்ஸல் எடுத்துட்டு வந்து போட்டாலும் டேட்டா இன்ஜினியர் தான். டேட்டா இன்ஜினியர் இஸ் எ வெரி வாஸ்ட் வேர்ட். பட் நம்ம இப்ப பார்க்குறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைக் காமனா நெறைய இதில டேட்டா இன்ஜினியர்னா என்னென்ன டூல்ஸ்ல கேட்குறாங்களோ, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் பேசிக்கலி வி பில்ட் பைப்லைன்ஸ், இடிஎல், இஎல்டி, டேட்டா வேர்ஹவுஸ், ஸ்ட்ரீமிங் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். அண்ட் எல்லாத்தையும் எடுத்து டேட்டாவ கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறது தான் நம்மளோட வேலை. இடிஎல்னா எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம், லோட். எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு இடத்துலேருந்து எடுத்துட்டு வருது. அப்புறம் டேட்டாவ நமக்கு தேவையான மாரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அப்புறம் லோட் பண்ணிக்கிறது. இந்த வேலைய பண்றது தான் டேட்டா இன்ஜினியரோட மெயினான ஒர்க். இதுக்கு எந்த டூல் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் ஸ்பெசிஃபிக் கிடையாது. இட்ஸ் எ ஓவரால் டெர்ம். அண்ட் ஒரு நாள்ல டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிக்வயர்மெண்ட் வரும். இப்ப இந்த டேட்டா சயின்டிஸ்ட் கூட குடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டேட்டாலாம் எனக்கு தேவைப்படுது. எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கேருந்து எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் சோர்ஸ் அப்படின்னா, நம்ம அங்கேருந்து எப்படி டேட்டா பைப்லைன் கிரியேட் பண்ணி, சோர்ஸ கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் அத செட் பண்ணணும். டெய்லி புரொடக்ஷன்ல ரன் பண்ற மாரி வி கேன் ரன் இட் அவுட். அந்த மாரி ஒர்க் நமக்கு வந்து டெய்லி இருக்கும். பில்டிங் டேட்டா பைப்லைன் பில்ட் பண்றது, அப்புறம் ஜாப்ஸ் மானிட்டர் பண்றது. ஸோ, இப்போ நம்ம பேங்கிங்லலாம் யூஸ் பண்ணுறோம். டெய்லி நம்ம வந்து காலையில டிரான்சாக்ஷன் நடக்கும். நைட் அந்த டேட்டாலாம் எடுத்துட்டு வேற ஒரு டேட்டா பேஸ்ல கொண்டு போய் தூக்கி வச்சுருவாங்க. ஸோ, அங்க வந்துட்டு டெய்லி நைட் ஆனா அந்த ஜாப் ரன் ஆகி போகும் பார்த்தீங்களா? அந்த இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ, அந்த மாரி கொண்டு போறதுக்கு நம்ம யூஸ் பண்றது ஒன் ஆஃப் த இது பில்ட் பண்ணுவோம். ஸோ, இப்போ அந்த நைட்லலாம் போறதில்ல. இப்போ வந்துட்டு லாட் ஆஃப் டிஃபரெண்ட் வேஸ் கிளவுட்லாம் வந்ததுனால ஆக்டிவ், ஸ்டாண்ட் பை அந்த மாரி கிரியேட் பண்ணிட்டு பேக்கப் நம்ம வந்து லைவ்லயே எடுத்துக்கிறாங்க. ஸோ, இப்போ அந்த மாரி நெறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு வருது. பட் ஓவராலா இந்த மாரி வேலை பார்க்குறது தான் டேட்டா இன்ஜினியரோட டே டு டே ஒர்க்கா இருக்கும். இப்போ என்னோட ஒர்க்கே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா பைப்லைன் இருக்கு. அந்த டேட்டாவ பில்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். அந்த டேட்டாவ கிளீன் பண்ணணும். அந்த டேட்டால ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா பார்க்கணும். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அவர் டே டு டே ஒர்க். அண்ட் ஐடில எங்க இது வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா டீமுக்கு உள்ள ஒரு பேக் போன், மெயினான போன். எல்லா டேட்டா கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து டேட்டா இன்ஜினியரிங் வந்து மேண்டேட்டரி. ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங் இல்லாம நீங்க என்ன ரிசர்ச் பண்ணுவீங்க? என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ டேட்டா இஸ் அ மெயின் ஏரியா. அதனால தான் டேட்டா இன்ஜினியர் கரியர் இஸ் ஹைலி பூம். எல்லாத்துலயுமே ரிக்வயர்மென்ட் இருக்குது. இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் இன் ஏஐ. ஏஐ டயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐக்கு ஸ்ட்ராங்கான கரெக்ட்டான டேட்டா குடுக்கணும். ஏஐல நீங்க கரெக்ட்டான டேட்டா, ரிலவென்ட்டான டேட்டாவ குடுத்தீங்கன்னா தான், இட் வில் இன் டர்ன் கிவ் யூ பேக் கரெக்ட்டான ரிசல்ட்ஸ். கரெக்ட்டா அத ட்ரெயின் பண்ண முடியும். உங்க கம்பெனிக்கு ஏத்த மாரி அத ஒர்க் பண்ண முடியும்ன்றது நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தட் இஸ் அ மெயின் திங் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே பேக் போனா இருப்பாங்க. டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, டேட்டா சயின்ஸ் வில் அனலைஸ் த டேட்டா. டேட்டா இன்ஜினியர் வில் பிரிங் த டேட்டா ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இதுதான் மெயினான டிஃபரன்ஸு. ஸோ வி ஜஸ்ட் டூ த பிளம்பிங். ஸோ வி நீட் டு நோ என்னெல்லாம் டூல்ஸ் தெரியணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வி நீட் டு நோ டெவலப்மெண்ட் திங்ஸ் லைக் பேசிக் பைத்தான் தெரிய வேண்டியிருக்குது. அண்ட் ஸ்பார்க் படிக்கணும். அண்ட் கிளவுட்லேருந்து டேட்டா எடுத்துட்டோம்னா பேசிக் ஆஃப் கிளவுட். கிளவுட்ல எங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, என்ன வருதுன்னு, டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு, டேட்டா ஃபார்மேட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு அனாலிட்டிக்ஸ் இதை நமக்கு வந்து வளர்த்துக்கும். அண்ட் அ எவ்ரி கம்பெனி வந்துட்டு டேட்டா இருக்கிறதுலாம் கண்டிப்பா தேவைப்படுது. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இது இருக்கும். ஃபின்டெக், இ-காமர்ஸ், சாஸ், ஹெல்த் கேர் எல்லாமே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா தான். ஸோ இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் எடுத்தீங்கன்னா டேட்டா. லைக் நத்திங் பட் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணா டேட்டா, அப்புறம் பேசுறது டேட்டா, எல்லாமே அந்த இசைன்னு சொல்ற மாரி அதில காமெடில வர மாரி தான். எல்லாமே டேட்டா தான் அப்படின்ற மாரி எவ்ரிதிங் இஸ் அ டேட்டா. ஸோ அந்த டேட்டாவ எப்படி நம்ம எடுத்துட்டு வரோம், எப்படி அனலைஸ் பண்ணணுன்றது ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு இம்பார்ட்டன்டான ஜாப்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அட் திஸ் பாயிண்ட். பிகாஸ் குவாலிட்டி டேட்டா டிட்டர்மைன்ஸ் எவ்ரிதிங். இட் மேக்ஸ் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர். டிஃபரன்ஸ் பண்ணுறதே டேட்டா தான். எக்ஸ்பீரியன்ஸ் வரலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி டெவலப்பராக இருக்கீங்கன்னா, இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்விட்ச் இன்டூ நீங்கள் டெவாப்ஸாக இருக்கீங்க இல்லைன்னா டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா, இட் இஸ் ஈஸி டு ஸ்விட்ச் இன்டூ டேட்டா இன்ஜினியரிங் பிகாஸ் யூ ஆல்ரெடி நோ த ஃபவுண்டேஷன் அண்ட் எவ்ரிதிங்.
பட் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க. நான் ஐடிலேருந்து ஸ்விட்ச் பண்ணாலும் டெஃபினெட்லி ஸ்விட்ச் பண்ண முடியும். அண்ட் எப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா வந்து படிச்சுக்கணும். லைக் எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் டேட்டா வேர்ஹவுசிங்னா என்ன, பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸையும் படிச்சீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டூ கெட் இன்டூ டேட்டா இன்ஜினியரிங் ஈஸிலி. அண்ட் இப்போ டேட்டா இன்ஜினியரிங்கில மோர் அண்ட் மோர் நமக்கு நெறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கிறதுனால, அண்ட் கோடிங் மோஸ்ட் ஆஃப் த கோடிங்ஸ் ஆர் ரிட்டன் பை ஏஐ. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி எப்படி கோட் எழுதுறதுன்றதெல்லாம் பண்ணுறதுனால, டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் அந்த ரிலேட்டட்ல யூ கேன் ரிலேட்டிவ்லி ஈஸியா உள்ள வந்துரலாம். ப்ரொவைடட் யூ ஹேவ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆர் மெயின் திங். ஸோ அது இருந்தாலே வி கேன் ஈஸிலி கெட் இன்டு இட். அண்ட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிலவென்ட் டிகிரி இருந்துச்சு, அதிலே நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் இட் ஒர்க்ஸ், பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அண்ட் எப்படி டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், என்ன ஃப்ளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு டேட்டா வந்து எங்கேருந்துலாம் எடுத்துகிட்டு வரோன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் யூ கேன் லேர்ன் பைத்தான், எஸ்கியூஎல், ஸ்பார்க். ஸோ திஸ் இஸ் பேசிக், இட்ஸ் ஆல் மேண்டேட்டரி கைண்ட் ஆஃப். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் டெஃபினட்டாக தெரியணும். எஸ்கியூஎல் கண்டிப்பாக தெரியணும். லைக் எல்லாமே எக்ஸ்பர்ட் லெவலுக்கு தெரியணும்னு தேவையில்ல. யூ நோ ஹவு எஸ்கியூஎல்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு சினாரியோ இருந்துச்சுன்னா எங்கே எஸ்கியூஎல் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்ற கான்செப்ட்ஸ் மேண்டேட்டரி. கோட், சின்டாக்ஸ் எல்லாமே யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட். நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் யூ கேன் யூஸ் ஏஐ டு யூஸ் இட். அண்ட் ஸ்பார்க்ன்றது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிக் டேட்டாவில் ப்ராசஸ் பண்ணுவீங்க, டேட்டாவை எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பார்க் படிச்சுக்கணும். அண்ட் ஏர்ஃப்ளோ இஸ் கைண்ட் ஆஃப் ஷெட்யூலிங் டூல். இது படிச்சுக்கிறது பெட்டர். இட் இஸ் பைத்தான் யூஸ் பண்ணி அது பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் குட் டு லேர்ன். அண்ட் டிபிடி இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல் தான். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்னோ ஃப்ளேக் இதெல்லாமே ஆப்ஷனல் தான். ஐ வுட் சே திஸ் ஆல் ஆப்ஷனல். ரெட் ஷிஃப்ட் உங்களுக்கு க்ளவுடில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றது. ஸோ திஸ் ஆல் ஆப்ஷனல். இது அந்த அளவுக்கு மேண்டேட்ரி இல்லை. காஃப்கா நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஸ்டோரேஜுக்கு நீங்கள் யூ கேன் லேர்ன் சம்திங் கைண்ட் ஆஃப் ஆர்டிஎம்எஸ் அது படிக்கலாம். அப்புறம் எஸ்டிஎஃப்எஸ் இருக்குது, அது படிச்சுக்கலாம். ஸ்டோரேஜ், அப்புறம் க்ளவுட் ஸ்டோரேஜ் அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். அண்ட் காஃப்கா டெஃபினெட்லி இது படிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக உங்களோட ரெஸ்யூம் வந்து இதாகும். ஏன்னா ஸ்ட்ரீமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து 2 கைண்ட் ஆஃப் டேட்டா இருக்குல்ல. ஒன்று வந்து ஸ்ட்ரீமிங் டேட்டா, லைக் ரியல் டைமில் மாறிட்டே இருக்கிறது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது தான் காஃப்கா. ஸோ அது படிச்சிங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஃபார் யூ. அண்ட் இந்த ஸ்டாக் நீங்கள் படிச்சிங்கன்னா இட் இஸ் வெல் எனஃப். அண்ட் இது ரிலேட்டடாக நம்ம தமிழ் மொழி எடுத்துகிட்டு இருக்கோம் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ வி ஹேவ் த சிலபஸ். நீங்கள் சிலபஸ் கூட வாங்கிட்டு அதை கூட டவுன்லோட் பண்ணி அதில் உள்ளதை படிச்சிங்கன்னா வி ஆர் கிவிங் யூ லைக் என்டையர் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் இருக்குது, கோர்ஸும் இருக்குது. யூ கேன் ஜாயின் த கோர்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் தட் ஆல்சோ. அதில் நீங்கள் படிக்கலாம். அண்ட் மார்க்கெட் டிமாண்ட், எஸ், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரோல். நல்ல ரோல் இஸ் டெஃபினெட்லி கோயிங் ரியலி வெல். டிமாண்ட் இஸ் ரியலி ஹையர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ். டேட்டாவோட ஒர்க் பண்ணுறீங்க, வெரி ரியல் டைமில் இருக்கிறதுனால பேக்கேஜஸ் ஆர் ரிலேட்டிவ்லி குட். ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ஜாபுக்கு டார்கெட் பண்ணுறோன்னா இட் ஹேஸ் டு ஹேவ் குட் மார்க்கெட் டிமாண்ட் இருக்கிறதா படித்தாலும், ஸோ தட் படித்தா உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ வில் கெட் அ இன்டர்வியூ. ஸோ ஒன்ஸ் யூ கெட் அ இன்டர்வியூ வரலன்னா படிச்சு என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் ரிலேட்டிவாக மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கிற ரோல்ஸை நம்ம படிக்கணும். டேட்டா இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த ரோல்ஸ். அண்ட் டெவலப்பர், நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இது சொன்னது தான். நீங்கள் ஆல்ரெடி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ டெவலப்பர், ஏதோ க்ளவுட் டெவலப்பர் ஒரு வாட் எவர் இட் இஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். ஜஸ்ட் யூ லேர்ன் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்பார்க்கு இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக யூ கேன் பி ஸ்விட்ச். திஸ் இஸ் நேச்சுரல் மூமெண்ட். அண்ட் ஏஐ இம்பேக்ட். ஏஐ இம்பேக்ட் இஸ் ஹியூஜ் இன் டேட்டா இன்ஜினியரிங் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ நிறைய இடத்துல குவாலிட்டியான டேட்டா தேவைப்படுது. ஸோ தேட் மீன்ஸ் டேட்டா இன்ஜினியரிங்ஸ் ஆர் மோர் தென் எவர் நீடட் இன் டேட்டா இன்ஜினியரிங். அண்டு அதுவே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம டெவலப்மெண்ட் இஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஏஐ டு வேலிடேட் த ஏஐ, பட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இஸ் நீடட் கரெக்டான டேட்டாவை செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் இட் இஸ் கோயிங் டு க்ரோ. ஏஐயும் க்ரோ இண்டஸ்ட்ரி அடாப்ஷன் ஏற உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் டேட்டாவை நீங்கள் கொண்டு போகணும், அதை செக்யூராக வச்சுக்கணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் டு பிளே ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர். ஸோ டெஃபினெட்லி டேட்டா இன்ஜினியரிங் இஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டேட்டா இன்ஜினியரிங்க்கு. ஸோ கிவ் இட் அ சான்ஸ் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங் இஃப் யூ கேஸ் ஆர் ட்ரைங். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் ஏஐயால் இம்பேக்ட் பண்ணாதுன்றது ஒரு மெயினான நல்ல விஷயமா இருந்தாலும், நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம அடுத்து க்ளவுட் இன்ஜினியர்ன்ற டாப்பிக்கை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டேட்டா இன்ஜினியரிங் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து போடுங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு லைக் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை நான் வந்துட்டு டேட்டா லைக் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ளவுட் இன்ஜினியரிங். பாய்.